students. Next வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 127ல கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைல்யூட் சொல்யூஷன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் பேஜ் நம்பர் 127ல concentrated and dilute solutions. It is another kind of classification of unsaturated solution. இது ஒரு unsaturated solutions ஓட classification தான். இப்போ நம்ம unsaturated solution என்ன சொல்லியிருக்கிறோம்? solute. இப்போ வந்து ரெண்டு சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் ஒன்று தான், சால்வெண்ட் சேம் தான், சொல்யூட்டும் சேம் தான். ஓகேவா? பட் அதனுடைய சொல்யூட்டோட அமௌண்ட்டில் மட்டும் சேஞ்சஸ் வரும். ஓகேவா? ஸோ அந்த சொல்யூட்டோட அமௌண்ட்டில் சேஞ்சஸ் வருதுன்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி இருக்கணும்னா லெஸ்ஸர் அமௌண்ட் ஆஃப் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், லெஸ்ஸர் அமௌண்ட் தென் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் ஆட் பண்ணதை விட கம்மியான அமௌண்ட் ஆட் பண்ணி மேக் பண்ண ரெண்டு சொல்யூஷன் இருக்கணும். அதுதான் அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன்ஸ். நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? மறுபடியும் கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். 2 அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். ஸோ 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு டம்ளரில் 100 கிராம் ஆஃப் வாட்டர், 100 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். செகண்ட் டம்ளர்லேயும் 100 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் டம்ளரில் 20 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடை போட்டு டிசால்வ் பண்ணிட்டேன். செகண்ட் டம்ளர்லேயும் 30 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடை போட்டு டிசால்வ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரெண்டு சொல்யூஷனும் பாருங்கள். ரெண்டு சொல்யூஷன்லேயும் சால்வெண்ட் வாட்டர் தான், ரெண்டு சொல்யூஷன்லேயும் சொல்யூட்டு சோடியம் குளோரைடு தான். பட் ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா 20 கிராம் எடுத்துக்கிட்டேன், செகண்டில் 30 கிராம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்படி இருக்கிறது தான் அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் விட கம்மியான அமௌண்ட் ஆஃப் சொல்யூட், 36ஐ விட சோடியம் குளோரைடு என்ன பண்ணிட்டோம், கம்மியான அமௌண்ட் ஆஃப் சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டோம். லெசர் அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட்டை எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ 36ஐ விட கம்மி, 20, 30 தான் எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி இருக்கிற 2 சொல்யூஷன்ஸை ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது எந்த சொல்யூஷனில் more amount of the solute is dissolved in solvent, the solution is called as concentrated solution. ஓகேவா? எதில் less amount of the solute is dissolved in 100 gram of water means this is dilute solution. நீங்களே பாருங்கள், செகண்ட் பீக்கரில் வந்து 30 கிராமை போட்டு 30 கிராம் ஆஃப் த சொல்யூட்டை போட்டு மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டில் 20 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடை போட்டு மேக் பண்ணியிருக்கேன். இதில் எங்கே சொல்யூட்டோட அமௌண்ட் அதிகமாக இருக்குது? ஃபஸ்ட்டு பீக்கர்லையா செகண்ட் பீக்கர்லையா? செகண்ட் டம்ளரில் தான் சொல்யூட்டோட அமௌண்ட்டு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் சொல்லணும். எந்த பீக்கரில் இதோட செகண்ட் பீக்கரோட கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பீக்கரில் சோடியம் குளோரைடுங்கிற சொல்யூட்டோட அமௌண்ட் லெசர் அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ லெசர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இன் அ சால்வெண்ட் இஸ் கால்ட் as, the solution is called as dilute solution. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். வீட்டில் அம்மா உனக்கு என்ன பண்ணுறாங்க, 2 டம்ளரில் டீ கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு டம்ளர் 2 டம்ளரில் டீ கொடுக்குறாங்க. நீ ஃபஸ்ட்டு டம்ளர் டீயை வாங்கி குடிச்சிட்டு என்ன சொல்கிற, அம்மா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குமா அப்படிங்கிற, இல்லையா? ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறேன். சரி. ஸோ அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லைம்மா அதில் வந்து சுகர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால் ஸ்வீட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க, இல்லையா? ஸோ அப்போ அதில் என்ன ஆகிடுச்சு, சுகர்னு சொல்கிற சொல்யூட்டோட அமௌண்ட்டு அதிகமாகிடுச்சு. இது சொல்யூட்டோட அமௌண்ட்டு அதிகமாக இருக்குது கம்பேர் டு செகண்ட் டம்ளர் டீயை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் டம்ளரில் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்குது. காரணம் அதில் சுகரோட அமௌண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சொல்யூஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டீயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீ இஸ் மோர் ஸ்வீட், கண்டைன்ஸ் ஹையர் அமௌண்ட் ஆஃப் சுகர். ஸோ த சொல்யூஷன் இஸ் ஸ்ட்ராங்கர். This stronger solution is called as concentrated solution. ஓகே, சரி. அதே மாதிரி செகண்ட் டம்ளர் டீ கொடுக்குறாங்க, அதையும் குடிச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறேன், அம்மா இதில் ஸ்வீட் கம்மியாக இருக்குது, ஃபஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இதில் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, அதில் சக்கரை கம்மியாக போட்டான்ப்பா, சுகர் கம்மியாயிடுச்சு, ஸோ அதனால தான் என்ன ஆயிடுச்சு, ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு டம்ளரோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் டம்ளரில் என்னாச்சு, ஸ்வீட்னஸ் கம்மியாயிடுச்சு. ஸோ அப்போ லெஸ் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அதில் சுகர் வந்து கம்மியாக இருக்குது, சொல்யூட்னு சொல்கிற சுகர் அமௌண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ லெஸ் ஸ்வீட் டீ கண்டைன்ஸ் லெஸர் அமௌண்ட் ஆஃப் த சுகர். ஸோ த சொல்யூஷன் இஸ் கால்ட் as dilute சொல்யூஷன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், 2 அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன், ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். எதில்
எதில் வந்து ஸ்வீட்னஸ், எதில் வந்து மோர் அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட் டிசால்வ் ஆகிருக்கோ அந்த சொல்யூட்டை நம்ம கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனும், எதில் லெஸர் அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட் கம்பேர் டு ஃபஸ்ட் டம்ளர். ஸோ ஃபஸ்ட் டம்ளரோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் டம்ளரில் லெஸர் அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட் இருக்குது. அதனால் அந்த சொல்யூஷனை வந்து டைல்யூட் சொல்யூஷன்னு சொல்கிறோம். ஓகேவா, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், புக்கில் பாருங்கள். when we compare to having same solute and solvent in a solutions, the one which contains higher amount of solute per the given amount of solvent is said to be a concentrated solution. Okay, so next and another is said to be a dilute solution. இப்போ பாருங்கள், பிக்சர் பாருங்கள், ரெண்டு இருக்குது, ரெண்டுமே unsaturated solution தான். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா எதில் ஹையர் அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட் இருக்குதோ, உள்ளுக்குள்ளே சொல்யூட் பாரு, இதில் அதிகமாக இருக்குது, இதில் கம்மியாக இருக்குது. ஸோ எதில் அதிகமாக இருக்குதோ அந்த சொல்யூட் அதிகமாக இருக்கிற அந்த சொல்யூஷனை கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனும், சொல்யூட் கம்மியாக இருக்கிற கோனிக்கல் ஃப்ளாஸ்கை நம்ம டைல்யூட் சொல்யூஷன்னு சொல்கிறோம். சொல்யூட்டோட அமௌண்ட்டை வச்சு தான் கான்சன்ட்ரேட்டடாக டைல்யூட்டான்னு சொல்கிறோம். ரெண்டுமே அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் தான். ஓகேவா, ரெண்டுலேயுமே வாட்டர் இஸ் ஆக்ட் அஸ் சால்வெண்ட், ரெண்டுலேயுமே சொல்யூட் சேம் சொல்யூட் தான், பட் அமௌண்ட்டு மட்டும் டிஃபர் ஆகுது. ஓகேவா, ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், டெஃபினிஷன் எப்படி கொடுத்துருக்காங்க. when we compare to having same solute and solvent in solutions, ரெண்டுலேயுமே வாட்டர் இஸ் ஆக்ட் அஸ் சால்வெண்ட், சொல்யூட் இஸ் சோடியம் குளோரைடு அப்படி எடுத்துக்கலாம். சரியா, ஸோ தட் the one which contains higher amount of solute per given amount of solvent, கொடுத்துருக்கிற சால்வெண்ட்டில் ரெண்டில் எதில் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட், நல்ல ரொம்ப முக்கியமான லைனு, ஹையர் அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட் பர் த கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் இருக்கிறதுலையே எதில் ஹையர் அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட் இருக்குதோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ another is said to be a dilute solution. Another is said to be a dilute solution. Okay, ஸோ டெஃபினேஷன் நோட் பண்ணிக்கோங்க, இதிலிருந்து மேலே டைல்யூட் சொல்யூஷன் முடிகிற வரைக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டேட்டிவ் ரெப்ரசன்டேஷன் தான். நம்ம இதில் வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்குது, சொல்யூட்டோட அமௌண்ட் அதிகமாக இருக்குதுங்கிறத வச்சுட்டு கான்சன்ட்ரேட்டட்னும், சொல்யூட்டோட அமௌண்ட் கம்மியாக இருக்கிற சொல்யூஷனை டைல்யூட் சொல்யூஷன்னு சொல்லிட்டோம் இல்லையா. இது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் ரெப்ரசன்டேஷன் தான், குவான்டிடேட்டிவாக சொல்கிறது இல்லை. குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக சொல்கிறது தான், பார்த்து நம்ம சொல்கிறது தான், அக்யூரேட்டாக சொல்கிறது கிடையாது. குவான்டிட்டினா ரொம்ப அமௌண்ட்டை எடையெல்லாம் போட்டு சொல்கிறது கிடையாது. ஓகேவா, எஸ். ஸோ பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா அதனோட ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு அப்சர்வ் பண்ணலாம், கலர் டென்சிட்டியை வச்சு நம்ம அப்சர்வ் பண்ணி சொல்லலாம். ஓகேவா, பாருங்கள், differentiating the solutions as dilute and concentrated is a qualitative representation. குவாலிட்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, குவாலிட்டேட்டிவ் ரெப்ரசன்டேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. இட் டஸ் நாட் இம்ப்ளை த குவான்டிடேட்டிவ் ஆஃப் த சொல்யூட். அக்யூரேட்டாக சொல்ல கிடையாது, அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்காங்க. This difference is observed by means of some physical characteristics such as colors and density. கலரையும் டென்சிட்டியை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். நம்ம அந்த சொல்யூஷன் எடுத்துகிட்டு போய் வெயிட் எடுத்துக்கிட்டு கண்டுபிடிக்கிறது கிடையாது, குவான்டிடேட்டிவாக சொல்கிறது கிடையாது, குவாலிட்டேட்டிவாக தான் சொல்லியிருக்கோம். பாருங்கள், ஒரு ஆக்டிவிட்டி 1 பாருங்கள். Look at the following pictures, label them as dilute and concentrated solution and justify your answer. பாருங்கள், நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு டம்ளர் பாருங்கள், டீ 2 டம்ளர் இருக்கா, அதில் ஃபஸ்ட்டு டம்ளர் பாருங்கள் ரொம்ப டார்க்காக இருக்குது, செகண்ட் டம்ளரில் லைட்டாக இருக்குது. எது டார்க் கலர் பார்த்தாவே தெரிஞ்சிருச்சு, எது டார்க்காக இருக்குதோ அதுதான் என்ன சொல்யூஷன், concentrated solution, because the solution contains more amount of the solute dissolved in a solvent. ஓகே, பட் கம்பேர் டு செகண்ட் டம்ளர். ஓகேவா, செகண்ட் டம்ளர் டீயை பார்க்கும்போது ஃபஸ்ட் டம்ளர் டீ தான் டார்க்காக இருக்குது, இதில் தான் அமௌண்ட் சொல்யூட்டோட அமௌண்ட்டு டீ டஸ்ட்டோட அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது, டீ டஸ்ட்டு அதிகமாக இருக்குது, இதை கலரை வச்சு தான் சொல்கிறோம், இதில் கம்மியாக இருக்குது. ஓகே, லெஸர் அமௌண்ட் ஆஃப் த சொல்யூட் இஸ் dissolved in a solvent. செகண்ட் டம்ளர். ஓகேவா, ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இஸ் அ கான்சன்ட்ரேட்டட், செகண்ட் சொல்யூஷன் இஸ் டைல்யூட் சொல்யூஷன். அடுத்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டார்க், செகண்ட் ஒன் இஸ் லைட். பார்த்தாவே தெரிஞ்சிருச்சு, இதுதான் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன், இது டைல்யூட் சொல்யூஷன். ஸோ இதில் தான் அமௌண்ட்டு காப்பர் சல்ஃபேட்டுங்கிற கிறிஸ்டல் அதிகமாக போட்டு டிசால்வ் பண்ணியிருக்காங்க. மோர் அமௌண்ட் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் இஸ் டிசால்வ்ட் இன் அ வாட்டர் சால்வெண்ட். ஓகேவா, இதில் லெஸர் அமௌண்ட் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர் டு ஃபார்ம் அ டைல்யூட் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு டம்ளர் இஸ் கான்சன்ட்ரேட்டட், செகண்ட் டம்ளர் இஸ்
dilute solution, dilute copper sulfate solution. Okay, புரியுதா students?